வணக்கம். உங்கள் மாயா ஸ்டோர். ரேவதி நட்சத்திரம் உங்களை நீங்களே யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ரகசியம். ரேவதி நட்சத்திரம் என்பது காலபுருஷ தத்துவத்திற்கு 12ஆம் வீடான குருவை ராசிநாதனாக கொண்ட மீன ராசியிலேயே அமைகிறது. அப்ப மீன ராசிக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான். ரேவதி நட்சத்திரத்துக்கு சொந்தமான நட்சத்திர அதிபதி புதன் பகவான். அப்போ ரேவதி நட்சத்திரம் சார்ந்தவங்க பெரும்பாலும் எந்த மாதிரி குணாதிசயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா குரு புதன் இந்த இரு கிரக குணாதிசயமே பெரும்பாலும் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ எப்படியாப்பட்ட குணாதிசயம் சேர்ந்தவங்க இந்த ரேவதி நட்சத்திரம் கேட்டீங்கன்னா தெய்வ பக்தி வாக்கு சாதுரியம் உடையவனாக பெரும்பாலும் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து இவங்க பயணங்களில் அதிகம் விருப்பம் உள்ளவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதையே தான் ஜோதிட பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கயல்விழி கண்ணார் வசந்தனாகும் பயனெடுத்து உரைக்கவல்லான் பாவமும் பழியும் பார்க்கும் வயனமது உடையனாம் வளம் பெற வாழவல்லான் இயல்புடைய செல்வனாகும் ரேவதி நாளினானே என்கிறது ஜோதிட பாடல். இது என்ன பலன் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் அதன் பலனை விளக்கமாக உரைக்கக்கூடிய தன்மை பெற்றவர்களாக இவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது இவர்கள் பாவம் பழி இவற்றிற்கு பயந்து நேர்மையாக வாழக்கூடிய தன்மை பெற்றவங்களா இவங்க இருப்பாங்க. கல்வி ஞானம் கலைஞானம் மனசாட்சிக்கு விரோதமாக எந்த ஒரு செயலையும் இவர்கள் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்துக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல குணமுள்ள மனிதர்கள் மட்டுமே அவர் பழகுவதற்கான வாய்ப்பு உண்டு. இப்போ ரேவதி நட்சத்திரம் சார்ந்தவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா திசாவாரியா ஏற்றா இருக்கும், எந்தெந்த வயசுல இருக்குன்னு நம்ம பெரும்பாலும் பார்க்கலாம். அப்போ ரேவதி நட்சத்திரம் என்பது மீனராசிலேயே ஒரே ராசியில் அமைஇருந்தால ஒரு 2-3 வருஷம் முன்ன பின்ன வேரியேஷன் அமைகிற மாதிரி இருக்கும். இப்போ ரேவதி 1ஆம் மாதம் 15 ஆண்டு காலம் புதன் திசை நடப்பதாக நாம் கணக்கீடு எடுத்துக்கொண்டால் இந்த 15 ஆண்டுகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க பிறந்ததுலேருந்து குடும்பத்துல தந்தைக்கு வருமானம் தனவிருத்தி வீடு வண்டி வாகன யோகம் கிடைக்க வாய்ப்பு நல்லாவே இருக்கும். இந்த புதன் திசை செஞ்சு கொடுப்பாரு. இவங்களுக்கு சிறந்த கல்வி இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது 15 22 நடக்கக்கூடிய கேது பகவானுடைய திசை சுமாரான கல்வி நோய் தொல்லை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 22 42 வயது வரைக்கும் நடக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய திசை. இந்த சுக்கிர திசை ஆரம்பத்தில் மந்தமாக இருந்தாலும் அடுத்தடுத்து இவர்களுக்கு நல்ல கல்வி வேலையை கொடுத்து வீடு வண்டி வாகன சேர்க்கை திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இது அமையும் இந்த சுக்கிர திசை. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா 42 48 வரைக்கும் சூரிய திசை. இதுவும் ஒரு நல்ல திசை தான். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா சுக்கிர திசை மாதிரி இது நல்ல திசை மாதிரி தான் இருக்கும். இடையில என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் மன கஷ்டம் பண விரயம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய உண்டு. 48 58 வரைக்கும் வரக்கூடிய சந்திர பகவானுடைய திசை. இந்த சந்திர திசை என்னன்னு கேட்டீங்கன்னா முற்பாதி வருவதும் செல்வதுமாக இருந்தாலும் பிற்பாதி தொழில் மேன்மை தரக்கூடிய சந்திர திசையாக அமையும். ஆக மொத்தம் சந்திர திசை சிறப்பு. அதற்கடுத்து வரக்கூடிய செவ்வாய் பகவான் திசை மன நிம்மதி கொடுக்கக்கூடிய திசையாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. இப்போ ரேவதி 2ஆம் பாதம் 11 வருஷம் புதன் திசை குடும்பத்துல தனவரவு பண வரவு வந்து கொண்டே இருக்கும். வீடு வண்டி வாகன சேர்க்கை ஜாதகருக்கு நல்ல கல்வி. 11 18 கேது சுமாரான கல்வி நோய் தொல்லை கொடுக்கும். 18 38 வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய சுக்கிர திசை இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா படிப்படியாக முன்னேற்றத்தை சுக்கிர திசை கொடுத்து நல்ல வேலையை கொடுத்து வீடு வண்டி வாகன சேர்க்கை கொடுத்து திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 38 44 வரக்கூடிய சூரிய திசையும் சிறப்பு. இடையில் பணக்கஷ்டம் பண விரயம் மன கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 44 54 வயது வரக்கூடிய சந்திர திசை முற்பாதி சந்திர திசை வருவதும் செல்வதுமாக இருந்தாலும் பிற்பாதி சந்திர திசை சிறப்பான திசை. வீடு வண்டி வாகன யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசையும் சிறப்பான திசையை என்று நாம் அறிந்து கொள்ளலாம். மன நிம்மதி கொடுக்கக்கூடிய அமைப்பு. ரேவதி 3ஆம் பாதம் 7 வயசு வரைக்கும் புதன் திசை நடக்கிற மாதிரி கணக்கு இருக்கும். குடும்பத்துல 7 வயசு வரைக்கும் நல்லா தாங்க இருக்கும். இந்த குடும்பத்துல தனவரவு பணவரவு இருக்கும். இவங்களுக்கு நல்ல கல்வி இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 7 14 வரைக்கும் கேது சுமாரான கல்வி நோய் தொல்லை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 14 34 வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா படிப்படியாக 15 16 17 வயசுல இருந்து நல்ல படிப்பு ஏற்பட்டு
தொழில் விருத்தி, வேலை வாய்ப்புலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. திருமண யோகத்தை கொடுப்பாங்க. வீட்டுல வீடு, வண்டி, வாகன யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சுக்கிர திசை செஞ்சு கொடுப்பார். 34ல இருந்து 40 வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு சூரிய திசை வரும். இந்த சூரிய திசையும் சுக்கிர திசை மாதிரி தான் கணக்கு. நல்ல பலனே. இடையிடையில என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் தொழில் முடக்கம், பண விரயம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 40ல இருந்து 50 வரைக்கும் நடக்கக்கூடிய சந்திர பகவானுடைய திசை. ஆரம்ப திசை வருமானம் வருவதும் செல்வமாக இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய சந்திர திசை யோக பலனே வீடுமனை யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அடுத்து வரக்கூடிய செவ்வாய் 50 to 57 மன நிம்மதி கொடுக்கக்கூடிய செவ்வாய் திசையாக தான் இருக்கும். மொத்த செவ்வாய் திசையும் நல்ல திசையே. ரேவதி 4ஆம் பாதம் 3 வயசு வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா புத்தன் திசை, குடும்பத்தில் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 3 to 10 கேது பகவானுடைய திசை, சுமாரான கல்வியை கொடுக்கும், நோய் தொல்லை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. 10 to 30 சுக்கிர திசை, இவ என்னன்னு கேட்டா 10-12 வயசுக்கு மேல நல்லா படிப்பாங்க, படிச்சுட்டு வேலை வாங்குவாங்க. இவ குடும்பத்துல வீடு, வண்டி, வாகன யோகம் எல்லாம் ஏற்படும். இந்த சுக்கிர திசைக்குள்ளே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமண யோகம் கூட நடைபெற வாய்ப்பு உண்டு. 30 to 36 சூரிய திசை, அதே பலன் தான். சுக்கிர திசைக்கு என்ன பலன் அதுவே தொடரும். இடையில என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் மன கஷ்டம், பண வரை இது போன்ற விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 36 to 46 ஆரம்பகால சந்திர திசை வருவதும் செல்வதுமாக இருந்தாலும் அடுத்து வரும் சந்திர திசை யோகமான திசையே. 46ல இருந்து 53 வயசு வரைக்கும் வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய திசை மிக மிக யோகமான திசை தான், மன நிம்மதி கொடுக்கக்கூடிய திசை. அடுத்து ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு, வணங்க வேண்டிய ஆலயம் ஓமாம்புலியூர், வழங்க வேண்டிய தானம் கொத்தமல்லி துவையல் சாதம், அணிய வேண்டிய ரத்தினம் மரகத பச்சை, உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை, உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 5, உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமை புதன், உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, உங்களுடைய பஞ்சபட்சி மயில். பஞ்சபட்சி சாஸ்திரத்துல மயில் அரசு ஊன் நடை. இது போன்ற காரியங்களில் நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் வெற்றி பெறலாம். உங்களுடைய நட்சத்திர பட்சி வல்லூரு, நீங்கள் வணங்க வேண்டிய பைரவர் தாத்தையங்கோட்டையில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ சம்ஹாரமூர்த்தி பைரவரை வணங்குங்கள், சிறப்பை பெறலாம். வணங்க வேண்டிய சித்தர் சுந்தரனார் மதுரை, வணங்க வேண்டிய மாதா சப்த மாதா வராகி. இந்த ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் உங்களுக்கு எப்போதெல்லாம் மன கஷ்டம், மனக்குழப்பம் வருகிறதோ அப்பெல்லாம் என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வராகி அம்பாளுக்கு 3 எண்ணெய் கலந்து பூசணிக்காய் தீபம் வெள்ளிக்கிழமை 5 வாரம் போட்டு இந்த ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் மென்மேலும் மேன்மையான பலனடைய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.